நகரத்து மக்களின் செல்வச் செழிப்பால் வீதிகளில் ஏற்படும் விசித்திரமான குழப்பங்கள். வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயணத்தில் கம்பர் அயோத்தி மாநகரோட அழகையும் செல்வச் செழிப்பையும் வர்ணிச்சிட்டே வர்றார். போன பாட்டில் பார்த்தோம், அங்கே திரியிற யானைகளோட மதநீர் பெருகி தெருவெல்லாம் சேராக்கி தேரே மாட்டிக்கிச்சின்னு. இப்போ அந்த நகரத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட செல்வ வளம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதை கம்பர் எப்படி சொல்றார் தெரியுமா? அவங்க எதை தூக்கி போட்டாங்கன்னு சொல்றார். ஆமாங்க, செல்வ வளம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்க வீசி எரியிற பொருட்களே தெருவில் பிரச்சனை ஏற்படுத்துமாம். அதைத்தான் இந்த அற்புதமான பாட்டில் பார்க்க போறோம். ஆடுவார் புறவியின் குரத்தை ஆர்ப்பன, சூடுவார் இகழ்ந்த அத்தொங்கல் மாலைகள். ஓடுவார் இழுக்குவது ஊடல் ஊடு உறக், கூடுவார் வன உலை கொழித்த சாந்தமே. அடேயப்பா, என்னதொரு வர்ணனை! வாங்க ஒவ்வொரு வரியா அனுபவிப்போம். ஆடுவார் புறவியின் குரத்தை ஆர்ப்பன. அந்த அயோத்தி நகரத்து வீதிகளில் ஓடிய குதிரைகள் எப்படிப்பட்ட குதிரைகள்? ஆடுவார் புறவி அப்படின்னா துள்ளியோடும் பாய்ந்தோடும் கம்பீரமான வீரியமான குதிரைகள். அதோட குரத்தைன்னா குளம்புகள். அந்த குளம்புகளை ஆர்ப்பன கட்டி போடுதாம், சிக்க வைக்குதாம். எதனால் அந்த கம்பீரமான குதிரையோட கால் சிக்குது? அடுத்த வரியில் சொல்றார் கம்பர். சூடுவார் இகழ்ந்த அத்தொங்கல் மாலைகள். சூடுவார்னா யார்? மாலைகளை அணிஞ்சவங்க. பெண்கள் தான் மாலை அணிவாங்க. அந்த பெண்கள் இகழ்ந்த வெறுத்து வாடி போச்சுன்னு மதிக்காம தூக்கி போட்ட எதை? அத்தொங்கல் மாலைகள், அவங்க அணிஞ்சிருந்த தொங்குற மாலைகளை. அதாவது அந்த நகரத்து பெண்கள் அணிஞ்சிருந்த மாலை வாடி போச்சா உடனே அதை தூக்கி போட்டுடுவாங்களாம். அவ்வளவு செல்வம், தினமும் புதுசு புதுசு தான். அப்படி அவங்க சர்வ சாதாரணமாக தூக்கி போட்ட வாடி போன மாலைகள் தெருவில் சிதறி அங்கே வேகமாக ஓடுற குதிரைகளோட கால்களில் மாட்டி அதோட ஓட்டத்தையே தடை செய்யுதாம். பார்த்தீங்களா, அவங்க தூக்கி போட்ட பொருளுக்கு எவ்வளவு சக்தி! இனி அடுத்த 2 வரி, இது இன்னும் ஆச்சரியம். ஓடுவார் இழுக்குவது தெருவில் அவசரமாகவோ வேகமாகவோ ஓடுறவங்க. அவங்க இழுக்குவதுன்னா வழுக்கி விழுறாங்க. எதனால் வழுக்கி விழுறாங்க? அதுதான் அடுத்த வரி. ஊடல் ஊடு உறக்கூடுவார் வன உலை கொழித்த சாந்தமே. இதுதான் கம்பனின் உச்சகட்ட கற்பனை திறம். ஊடல் ஊடு உறக்கூடுவார். ஊடல்னா கணவன் மனைவிக்குள்ள வேட செல்ல சண்டை, பிணக்கு. அந்த ஊடல் தீர்ந்து 2 பேரும் மறுபடியும் அன்போடு சேருவாங்கல்ல. அப்படி சேரும்போது அந்த நெருக்கத்தில் அவங்களோட வன உலை அழகான மார்புகள்லையும் உடம்புலையும் பூசிக்கொண்ட சாந்தமே சந்தன குழம்பு. அந்த காதல் கலந்த சந்தன குழம்ப அந்த சுகபோகம் முடிஞ்சதும் நேரமாக ஆக, இல்லாட்டி அடுத்த வேலைக்கு போகும்பொழுது உடம்புல இருந்து வழிச்சி தெருவில் போட்டுடுவாங்களாம். அந்த சந்தன குழம்பு தெருவில் சேரு மாதிரி ஆகி அதில் மிதித்து வேகமாக ஓடுறவங்க வழுக்கி விழுறாங்களாம். சபாஷ், என்ன ஒரு சித்திரம்! ஒரு நகரத்தோட செல்வ வளத்தை எப்படி சொல்றார் கம்பர் பாருங்க. அங்கே தங்கம் கொட்டி கிடக்கு, வைரம் மின்னுது, வானுயர்ந்த மாளிகைகள் இருக்குன்னு சொல்லலை. அவங்க வீட்டுக்குள்ள படுக்கை அறையில் கணவன் மனைவிக்குள்ள நடந்த ஊடல் கூடலுக்கு பிறகு உடம்புல இருந்து வழிச்சி போடுற சந்தன குழம்பு தெருவில் வழுக்க வைக்குதுன்னு சொல்றார். இது வெறும் செல்வ வளம் மட்டுமில்லை, அந்த மக்களோட வாழ்க்கை முறை. எவ்வளவு சுகபோகமா ஆடம்பரமா வாழ்ந்திருக்காங்க. வாடிப்போன மாலை, காதல் கழிவு சந்தனம், இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக தெருவில் எரியும் அளவுக்கு அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை கம்பர் ஒரு குதிரை கால் சிக்கி விழறதாவும் ஒருத்தன் வழுக்கி விழறதாவும் சொல்றாரு. கற்பனையிலேயே அந்த அயோத்தி நகரத்து வீதி கண் முன்னால வந்து நிக்குதில்ல. வாடி போன பூவா இருந்தாலும் அதுல ஒரு காலம் குதிரையை கட்டி போடுற சக்தி இருந்துச்சு. வெறும் சந்தனமா இருந்தாலும் அது ஒருத்தன் காலை வாரி விடுற அளவுக்கு வீரியமா இருந்துச்சு. இதெல்லாம் எதனால்? அந்த நகரத்து மக்களின் அளவு கடந்த செல்வத்தால. கம்பனின் இந்த நுண்ணிய கவனிப்பு, இந்த விவரணை, அடையப்பா, நமக்கு அப்படியே அந்த அயோத்தி நகரத்து வீதிக்குள்ள கூட்டிட்டு போயிடுறார் இல்லையா? அற்புதம்! ஒரு நகரத்தின் வளத்தை, அந்த நகரத்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எவ்வளவு அழகா, ஆனா எவ்வளவு வித்தியாசமா கம்பர் சொல்லி இருக்கார் பாருங்க. தூக்கி எறியப்பட்ட கழிவுகள் கூட அந்த நகரத்தோட கதையை சொல்லுது. இதுதான் கம்பனின் மகத்துவம்.